பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை ஒட்டுமொத்த மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அனைவரும் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் அப்படின்னு சட்டப்பேரவையில அமைச்சர் ஆனந்த் சொன்னார். ஒட்டுமொத்தமாக இதுவரை இந்த மானிய கோரிக்கை நடந்தது சட்டப்பேரவையில. இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு வாத பிரதிவாதங்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக முழுமையாக நடக்குதா? ஏன்னா நேரலையில வருது, மக்கள் இதை பார்க்கிறாங்க. இதை பார்த்து அவர்கள் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது, எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து வேணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கருத்துக்களுக்குள்ள அவங்க நிப்பாங்க? சார், வாத பிரதிவாதங்களை பொறுத்தவரை மக்களுக்கான திட்டங்கள் என்பதை தாண்டி தனி மனித தாக்குதல் இந்த தடவை அதிகமாகி அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது. அந்த தவறை ஒரு பக்கம் தனி மனித புகழையும் பாடிக்கிறாங்க. அவங்க கட்சி புகழ்ச்சி அதிகமான நேரங்களா இருக்கு. ஆமா ஆமா அதான் நீங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு வந்தே 100 நாள் தான் கடந்திருக்கு. விஜய் அவர்களை பிரதமர்னு சொல்ற அளவுக்கும் அந்த தனிநபர் புகழ்பாடலும் இருக்கு. இன்னொரு பக்கத்துல எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்கள் அது திமுக மேலையும் இருக்கு, கிட்டத்தட்ட தாவேகா மேலையும் இருக்கு. இவர் சங்கி அமைச்சர்ங்கிறாரு, பதிலுக்கு அவர் பாத்ரூமுக்குள் 3 மணி நேரம் இருந்த அமைச்சர், எதிர்கட்சி தலைவர்ங்கிறார். சோ இது கிட்டத்தட்ட ஒரு தனி மனித தாக்குதலுடைய உச்சமாக இருக்கு. நீங்க சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கணும் சார், மக்கள் பிரச்சனைகள் பேசப்படும். அதற்கான வெளி என்பது அங்க கொஞ்சம் குறைவா இருக்குன்னு பாக்குறேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பரந்தூர் விமான நிலையம் தொடர்பா சில வாத பிரதிவாதங்கள் போகுது. அதை தாண்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் நடைபெற்ற இந்த சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர் ஒரு பெரிய அளவுல மக்கள் பிரச்சனைகளுக்கான அரங்கமா இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி தனிநபர் துதிபாடல் ஒரு நிலை, எதிர்கட்சிகளினான பழிச்சொல் அப்படிங்கிறது இன்னொரு நிலை அப்படிங்கக்கூடிய அளவுல அந்த அரங்கம் மாறி இருக்கு. இது மக்களுக்கு நீங்க லைவ் காட்டுறீங்க. கிட்டத்தட்ட நீங்க நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். கடந்த காலங்கள்ல மரபுகள்ல பத்திரிகைகள்ல செய்திகள் வரும், அப்ப நமக்கு தெரியும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம தவிர்த்துருவோம். இது அவை குறிப்பில் நீக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவை குறிப்பில் இதை நீக்குகிறேன் அப்படிங்கிற வார்த்தையே சேர்த்தே வெளியில போகுது, பப்ளிக் அது ரீல்ஸ் தான் போகுது, எல்லாரும் வடிவங்கள்ல போகுது. சோ இது எல்லாமே மக்கள் மன்றத்துல இனிமேல் சட்டமன்றத்துக்கு இருக்கிற மாண்பை இது குறைத்து விட்டதுன்னு நான் பாக்குறேன். நீங்க ஏற்கனவே ஒரு சினிமா பார்ப்போம், ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ப்போம், பிக் பாஸ் பார்ப்பாங்க சார் நிறைய பேர். அந்த விஜய் டிவில வர பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 பேரை ஒரே வீட்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. ஒருவர் மீது ஒருவர் புரணி பேசுறதும் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது நல்லா இருப்பாங்க, தள்ளி போகும்போது யாராவது புரணி பேசுவாங்க. அப்ப அது ரொம்ப பரபரப்பா பேசப்படும். இந்த பாருங்க அவர் கேமரால மாட்டிருக்காரு, அப்படி என்ன சொல்றாரு பாருங்க அவரை பத்தி அப்படின்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு அந்த பிக் பாஸ் ஷோவை நீங்க 234 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதுல 6 பேர் 7 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 6 பேர் ராஜினாமா, ஒருவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சது. மித்த எல்லாரையும் ஒரு அரங்கத்திற்குள்ள சேர்த்து வைத்து நீங்க காலை முதல் மாலை வரை ஒரு பிக் பாஸ் ஷோ நடத்துற மாதிரியும், அதுல பிக் பாஸ் ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாத்தையும் கண்காணிப்பார். அந்த இடத்துல நீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இருக்கிற மாதிரியும் மாத்திட்டாங்க. ஏன்னா மக்களுக்கான என்டர்டைன்மெண்டா நீங்க மாறிடுச்சு சார். மக்களுக்கு பொழுதுபோக்காக ஒரு சட்டமன்றம் இருக்கக்கூடாது, மக்கள் பிரச்சனைகளை பழுதுபோக்குவதா ஒரு சட்டமன்றம் இருக்கணும், இது எதிர்பார்ப்பு. பட் ஆனா இங்க துரதிருஷ்டவசமா என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஆண்டவர்களும் அந்த மனநிலைக்கு தயாராயிட்டாங்க, புதிதாக ஆள வந்தவர்களும் அந்த மனநிலையிலிருந்தே ஒரு ஆட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னா. இல்ல, புதிதாக வந்தவர்களும் இப்ப ஏற்கனவே விஜய் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார், அதாவது சட்டமன்றத்துல புகழ் பாடுறது அப்படின்லாம் பேசினார். அப்ப தாவேகா நினைத்தால் இந்த புகழ் பாடுவதை நிறுத்த முடியும். இவர்கள் தங்கள் அல்லது எதிர்கட்சிகள் வசைப்பாடுவதையோ தவிர்த்தால் ஓரளவுக்கு இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். கொஞ்சம் குறைந்த காலகட்டங்கள்ல திமுகவும் அதிமுகவும் மாறிதான் ஆகணும். ஏன்னா மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மக்கள் தங்களை எப்படி கணிப்பார்கள், அந்த விமர்சனங்களும் சோசியல் மீடியாக்கள்ல உடனே வந்துடும். இப்ப 2 பக்கமும் அந்த கருத்துக்கள் இருப்பதனால சோசியல் மீடியாவை பார்க்கும்போது இப்படி ஒன்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அதான் மக்கள் இதைதான் விரும்புகிறார்கள். 2 பேர் சண்டை போடலாம், இப்ப திமுக சரியா சண்டை போடலீங்க, திமுக கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியாக்கள்ல வருது. தாவேக்கால் எந்திரிச்சு பேசினா பதிலடி, அமைச்சர் ஆதவ் பதிலடி கொடுத்தார், அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்தார். இப்ப இந்த பதிலடின்ற விஷயங்கள் எதற்கு அது நியாயமான விஷயமா, அவர்கள் பேசிய திமுக தரப்பு பேசியது சரியான விவாதமா அல்லது தாவேகா பேசியது சரியான விவாதமா அப்படின்ற அந்த விவாதத்திற்குள் சோசியல் மீடியா அப்படி ஓடிட்டு இருக்குதுன்னு தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயம், மக்களுக்கு ஏதாவது பயனளிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு சட்டப்பேரவையில இந்த அறிவிப்புகள் வந்திருக்குது, இல்ல இனிமேல் இந்த திட்டங்கள்லாம் கைவிடப்பட போகும், இதற்கு பதிலாக புதிதாக ஒரு திட்டங்கள் வருகிறது, அப்படி அந்த மாதிரியான அறிவிப்புகள் என்ன இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்டப்பேரவை ஒரு நாளும் நடக்கிறதா? ஆமா, அதற்கான முன்னெடுப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. பட் அந்த அறிவிப்புகளை மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க. 110 விதியின் கீழே உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு தெரியும் சார், கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரிவில் விஜய் ஜெயலலிதா அவர்கள் தான் முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் அவங்களே வெளியிடுவாங்க. துறைக்கு அமைச்சர் இருப்பாங்க. ஒரு உதாரணம், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இருக்காரு. ஆனா 5 லட்சமாக இருக்கக்கூடிய காப்பீட்டு தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படுங்கிறத விதியை 110க்கு கீழே அறிவிக்கிறார் விஜய் அவர்கள். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா
இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா நம்பப்பட்டது. அப்ப அதுக்கு முன்பு செஞ்சிருவோம். ஏன்னா பொங்கலுக்கு வரக்கூடிய திட்டம் சார். நீங்க கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்கறது பொங்கலுக்கு கொடுக்க போறீங்க. அது இன்னைக்கே சொல்லணும். பொங்கலுக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை ஏன் சொல்லணும்? பொங்கல் திங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிறது. ஒருவேளை வழக்கு தீர்த்து வைக்கப்பட்டால் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்க காலம் ஒரு வாரம் 10 நாள்கள்ல இருக்கும். அதனால சட்டப்பேரவையிலே இதெல்லாம் அறிவித்து விட்டால் மக்களுக்கு போய் சேரும், சட்டமன்றத்தில் ஒரு பதிவானதாக இருக்கும் அப்படி என்று கருதி இருக்கலாம். ஆமா, அதுதான் சொல்றேன் சார். அப்ப கிட்டத்தட்ட இந்த ஆட்சியே 120 நாள் ஆகல, இன்னும் 120 நாள் கழித்து வரப்போகிறது. நீங்க 4 மாதங்கிறது முழுதாக 120 நாள். அது போக இந்த மாதத்துல பேலன்ஸ் இருக்கு, பொங்கல் வரைக்குமான ஒரு 10 நாள் இருக்கு. 140 நாட்களுக்கு பின்பான திட்டத்தை முன்கூட்டியே கொடுக்கிறது. இதெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க. நீங்க இந்த 6 சிலிண்டர் என்பது வாக்குறுதி. 6 சிலிண்டர் கொடுக்கல, 3 தான் கொடுக்கிறாரு. அதனால 3 தானே கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட எதிர்ப்பெல்லாம் இல்ல. நான் கிரவுண்ட் பார்த்த வரைக்கும் மக்கள் வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீ ஆக்கிட்டாங்களா, பஸ்ல எல்லா ரூட் பஸ்லயும் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை அறிவிக்கல. ஏற்கனவே கடந்த காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் போலாம், அந்த மாதிரியான பஸ்ல வந்து உள்ளூர் பேருந்துகளை பயன்படுத்தலாம் கட்டணமின்றி. திருநங்கைகளுக்கு சொல்லிருக்காங்க, ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லல. இன்னைக்கு இடதுசாரிகள் அதை கண்டிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் தீக்கத்திலே கூட எழுதியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அப்ப கிட்டத்தட்ட திருநங்கை திருநம்பிகளை எடுத்துக்கொண்ட போது மாற்றுத்திறனாளிகளையும் கவனிச்சிருக்கோம். அப்ப இது மாதிரியான சில முரண்கள் இருந்தாலும் நீங்க கேட்டது மாதிரி மக்கள் அது போன்ற அறிவிப்புகளை கொண்டாடுறாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா இந்த சட்டமன்ற விவாதங்கள் சொன்ன வாக்குறுதிகளிலிருந்து குறைத்து அவர்கள் அறிவித்தாலும் அதற்கான எதிர்ப்புகள் பெருசா இல்லைன்றீங்க. பேருந்துகள்ல கூட எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் இறங்கிக்கலாம் சொன்னோன்னே மக்களுடைய எதிர்பார்ப்பு கன்னியாகுமரியில் ஏறி சென்னை வந்து இறங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தது. ஆனா இவங்க சாதாரண கட்டணத்துல அந்த மாவட்டத்துக்குள்ள இயங்கக்கூடிய பேருந்துகள் சென்னையிலே அறிவித்திருக்கிறதுல வந்து LSS டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரியான வகைகள்லாம் காலத்துல திமுக காலத்துல இல்ல. LSS இல்ல, எக்ஸ்பிரஸ் கிடையாது. இங்க வந்து ஒயிட் போர்டு, அப்புறம் டீலக்ஸ், ஏசி, இந்த 3 தான் யதார்த்தத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இவங்க சொல்லும் போது இதையெல்லாம் வகைப்படுத்துறாங்க. ஆனா இங்க வந்து பிரதானம் இப்ப டீலக்ஸ்ல போலான்றது பெண்களுக்கு ஒரு கூடுதல் சலுகை. ஆனா ஏசி பேருந்துகளை அதிகப்படுத்துறாங்க அரசாங்கம். ஏசி பேருந்துகளை இன்னைக்கு கூட பேருந்து இயக்கி வைத்திருக்கிறதுல 250 பேருந்து ஏசி பேருந்து அப்படின்னா, ஏசி பேருந்துகள் அதிகமாகும் போது அப்ப மக்கள் டிக்கெட் எடுத்து தான் அதுல பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆமா சார், நிச்சயம். அதாவது இந்த வடிவங்கள் கொடுத்துக்கிறதானே, பல வடிவங்கள்ல தீமல வந்து கிட்டத்தட்ட நிபந்தனைகள் விதிக்கிறது. நீங்க நான் இன்னைக்கு பார்க்கும்போது கிரவுண்ட்ல அதிருப்தி இல்ல சார். இந்த அதிருப்தி எப்ப வெளிப்படும்னா, நீங்க ஜனவரி மாசம் கொடுப்பீங்கல்ல சிலிண்டர், அப்ப எதிர் வீட்டுக்கு வரும், என் வீட்டுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு வரும்போது அது அதிருப்தியா மாறும். நேற்று ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்களே, 1,30,00,000 குடும்பங்கள் பயன்பெறுவாங்க. அது எந்த லிஸ்ட் நீங்க கொஞ்சம் நம்பரை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களோட எண்ணிக்கை நீங்க 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை முந்தைய திமுக ஆட்சியில் கொடுக்குறாங்க. அப்ப அதுதான் அளவுகோலா வைக்க போறாங்க. அந்த 1,70,00,000 பேருக்கு தான் கிடைக்க போகுது. நல்லா பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய வருவாய் இருக்கக்கூடிய குடும்பங்கிறாங்க. இதுதான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கும்போது இருந்தது. அன்றைக்கு அப்ப இதே போன்ற ஒரு வியூகத்தை வகுக்கிறப்ப 2,25,00,000 குடும்ப அட்டை இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க 1,30,00,000 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 95,00,000 பேர் வெளியில இருப்பாங்கல்ல, அந்த 95,00,000 பேர்ல விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. அவன் நான் சொல்றது இன்னைக்கு அதிருப்தி உருவாகல, ஆனா இது 100% அதிருப்தியை உருவாக்கும். அதுக்கு நீங்க ஜனவரி வரைக்கும் காத்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது சொல்றேன் பாருங்க சார், செப்டம்பர் மாசம் உங்களுக்கு கிட்டத்தட்ட புதிய திட்டங்கள் வரும்போது அதுல ஒண்ணு அண்ணன் சீர் திட்டம். அண்ணன் சீர் திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 813 கோடி ரூபாய். இன்னைக்கு 1 பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபானே போகும் சார். செய்கூலி சேதாரம் 1 பைசாக்கெல்லாம் செய்து கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு நபர்கள் இருக்காங்க. அவ 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 1 லட்சம்னா கூட 1 கோடியில 100 பேருக்கு தான் பயனாளி. அப்ப 800 கோடிக்கு 8,000 பேர் தான் பயனாளி. ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு 30,000-40,000 திருமணங்கள் நடக்கும். அப்ப அதுக்கு நிபந்தனைகள் இனிதான் வரப்போகுது. அதுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதிருப்தி உருவாகும். பட் இது எல்லாமே பின்னால் தேதி குறிப்பிட்டு அறிவிக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் வரும், அது நமக்கு தனிப்பெரும்பான்மையை நோக்கி தந்துடும், இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமலே நம்ம ஒரு தனிப்பெரும்பான்மையை நோக்கி போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால சொல்றேன், இன்னைக்கு அதிருப்தி உருவாகல. நீங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டமே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க சார். அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அரசு மருத்துவமனையில ஒரு மாவட்டத்துல 100 குழந்தை பிறந்துச்சுன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியில 400-500 குழந்தை பிறந்துடும். அவங்களுக்கும் விஜய் அண்ணன் தான், அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு விஜய் அண்ணன் தான், என் அண்ணன் சொல்லிதான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப ஒரு மோதிரம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும், இந்த குழந்தைக்கு கிடைக்காதுங்கும் போது அதெல்லாம் அதிருப்தியா உருவாகும். பட் இந்த அதிருப்தி லேயர் உருவாகிறதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் வந்துடக்கூடாதா, வந்தா நமக்கு சாதகம்னு தாவேக்கா காய் நிறுத்துறாங்கன்னு. இப்ப ஒரு பக்கம் இடைத்தேர்தல் அதனுடைய வெற்றி, அதன் தாக்கத்தை நோக்கி தாவேக்கா அரசு நகர்கிறது, செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அவருடைய அல்டிமேட் கோலா பிரதமர் அப்படின்றதும் நிக்குதாங்க. ஆமா சார், நிச்சயமா. அவர்களுக்கு நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு 20% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆசை கனவு எல்லாம் தமிழ்நாட்டு முதல்வராக அடுத்த தடவை வரணும்னு இருக்கணும். ஆனா அவங்க எடுத்த எடுப்புலயே 35% வாக்கை வாங்கிறாங்க. அதனால அவர்களுக்கு இயல்பாகவே இதுக்கு அடுத்த இடம் என்ன,
நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டா சூப்பர் ஸ்டாருக்கு மேல என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கலாம். அது மாதிரி விஜய் அவர்களுக்கு ரொம்ப குறிப்பா தாவேகாவினருக்கு இவரை பிரதமர் பதவிக்கு அடுத்து நகர்த்தணும் அப்படின்னு ஒரு டீம் போட்டு வேலை செய்யறாங்க சார். அதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல். வட இந்தியா முழுவதும் ரீல்ஸ் போடுறதுக்கு கிட்டத்தட்ட விஜய் அவர்களின் துதி பாடுறதுக்கு கேரளால பாஷா படத்தினுடைய வில்லன் தேவன் அவர் வந்து காத்திருக்காரு, விஜய் அழைப்பாரு நம்ம கிட்ட. கட்சியில சேர்ந்துட்டாரு தாவேக்கால. அவர் வந்து பாஜகவில் இருந்தவர், தாவேக்கால சேர்ந்துட்டாரு. மாநில பொறுப்பு தனக்கு தருவாங்கன்னு காத்திருக்காரு. நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு அவராவே. அவரு அங்க பொலிட்டிக்கலா அங்க எதுவுமே எந்த வெற்றியுமே பதிவு செய்தவர் இல்ல. இருந்தாலும் ஒரு சினிமா முகம் அங்க தேவைப்படுது பாருங்க அவங்களுக்கு. அந்த செய்தி எதிரொலிக்குது இல்ல தமிழ்நாட்டுக்கும். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தாவேக்காவில் இணைகிறார் அப்படின்னும் போது அது இங்கேயும் அந்த செய்தி பிரதிபலிக்கும் போது அது தாவேக்காவுக்கு கூடுதல் இதுவாக்குது இல்ல. கேரளாவில் வளர்ந்துருச்சு அப்படின்ற எண்ணம் தமிழ்நாட்டுல வருது. இன்னொன்று, அவர்கள் அதை மட்டும் சொல்லாம நார்த் இந்தியா கூட இதை பரப்புறாங்க சார். நீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு பிஜேபி எதிரி இல்ல, என்னுடைய யூகம் சரியாக இருந்தா இனி ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரி விஜய் அவர்கள் தான். ராகுல் என்ன ஆனா அந்த பிரச்சனை சட்டமன்றத்துல எதிரொலிக்கல. இப்ப காங்கிரசுக்கு உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினால் தான் அந்த ஆதரவு தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு அமைச்சர் ராதவ் சொல்றாரு. அப்படி இல்லைங்க, எங்களை விட்டு போய் அவங்க தனியா நின்று ஜெயிக்கல அப்படின்லாம் விவாதம் நடக்கும் போது ராகுல் காந்தி சென்ற யாத்திரை உங்களுக்கு வந்து பாரத் யாத்திரை வந்து பயனளித்ததெல்லாம் பேசும்போது நாங்கள் தான் ராகுல் காந்தியை பிரதமர் என்று முன்மொழிந்தோம்னு KN நேரு சொல்றாரு. ஆனால் இந்த விவாதத்துல நாங்க ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் சொன்னோம், ஆனா நீங்க இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்றீங்க, இது நீங்க சப்போர்ட் பண்ற விஷயமா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து கேள்வி இல்லை. ஆனா ஒரு பக்கம் வந்து மாணிக்கம் தாகூர் அது வந்து ரசிக மனப்பான்மை அப்படின்ற கருத்தை வந்திருக்கிறாரு. முதல் தடவை சொல்லும் போது சும்மா போற போக்குல சொல்றாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் 100 நாள் அந்த வெற்றி கொண்டாட்ட பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுறவங்க செங்கோட்டையன் தொடங்கி அனைவருமே பேசியிருக்கிறாங்க பிரதமர் அப்படின்னு. அப்ப அது தாவேக்காவின் ஒரு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் ஒருமித்த கருத்தோடு எல்லோருமே பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அப்ப இங்க காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாகுதா? அவன் நிச்சயமா காங்கிரஸுக்கு தான் சார் அது பெரும் பின்னடைவு ஏற்படும். பாஜகவுக்கு அதனால பாதிப்பு இருக்காது. அதெல்லாம் எப்படி நான் ரெண்டா டீகோட் பண்றேன். ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சார், இல்ல இந்த இடத்துல நம்ம அப்படி எடுக்க முடியுமா? ஏன்னா இங்க திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விஜய் சொன்னார். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் பாஜகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, காங்கிரஸ் களத்திலே இல்லை அப்படின்னு பேசினார்னா அது என்ன விதமாக போகும்? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தென் மாநிலங்கள் வந்து விஜய்க்கு ரொம்ப ஒரு சாதகமான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. வட மாநிலங்களுக்கு இந்த பிரச்சாரம் சோசியல் மீடியாக்கள்ல என்ன மாதிரி பிரச்சாரங்கள் உத்திகள் கொண்டு போகப்படுகிறது, அது எந்த அளவுக்கு பார்வையாளர்களை கொண்டு சேர்க்கிறது, மில்லியன் கணக்குல போகிறது அப்படின்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இன்னைக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கும் வார பத்திரிகைகள் எல்லாம் அந்த தகவல் வந்ததும் ஒரு சமீப காலங்கள்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது. அப்ப வட மாநிலங்களிலும் ஒரு பிரபலமாகிறார் அவர், ஒரு நடிகர், அது ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. தென் மாநிலங்கள்ல ஏற்கனவே அந்த புகழ் வெளிச்சம் அதிகமாகவே இருக்கு. விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிரதமருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதா? அதாவது தென் மாநிலங்களை பொறுத்தவரை நீங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு அண்மையில உங்களுக்கு ஒரு பெரிய லெவலான அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெறும், தென் மாநில முதல்வர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கூர்மையா பார்த்தோம்னா சார், அங்க வந்து கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களை பத்தி பேசல. அப்ப அவர் சென்சிட்டிவா எந்த சம்பவம் மாறுறதையும் விஜய் அவர்கள் விரும்பல. ஏன்னா அவருடைய எதிர்கால கணக்கு அதுக்குள்ள மேகதாது பிரச்சனைக்கோ காவிரி விவகாரத்தையோ வலியுறுத்த தான் செய்யறாரு. தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காரு, இன்னும் வீரியமாக அதை பேசிக்கலாம். அமித்ஷா வந்திருக்காரு, TK சிவகுமார் வந்திருக்காரு. அன்றைய நாள்ல எங்களுடைய பயிர் கருகுது, விவசாயிகளுக்கு நாங்க இவ்வளவு நிவாரணம் கொடுத்திருக்கிறோம்ங்கிற புள்ளி வரும் அவருடைய பேச்சுல, அந்த டேட்டால இல்ல. அவர் கடைமலை பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்கணும் தான் பேசுறாரு. இன்னொன்னு பாருங்க, மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் எல்லாம் அவங்க மாநிலம் பத்தி தான் பேசுறாங்க. ஆனா தன்னை ஒரு தென்னிந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நினைச்சுட்டுதான் விஜய் அவர்களுடைய பேச்சு திட்டமிடப்பட்டது. இந்தியால இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியில 30% தென் மாநிலங்கள் பங்களிப்பு செய்து அப்படின்னு அந்த உரையில வருது. ஆனா கர்நாடகா சிஎம் பேசுகிறவங்க சொல்ற 9% எங்க கர்நாடகா மாநிலம் பங்களிப்பு செய்துங்கிற. கேரளா முதல்வரும் அதோட அந்த எல்கை கோட்டோட தான் நிக்கிறார். அப்ப இவர்களுக்கு தென்னிந்தியாவில் இவர்களுடைய வியூகம் என்னன்னா சார், நார்த் இந்தியா பூரா இப்படி வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல பேசு பொருளாக்கிட்டு இன்னும் இந்தியா கூட்டணியில இணையல. நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க வரணும்னா நீங்க இன்னைக்கு 5 MLAக்கள் ஆதரவு கொடுத்து 2 அமைச்சர் வாங்குறீங்கல்ல. அப்ப அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு புது ரத்தம் வாய்ச்சணும். விஜய பிரதமர் வேட்பாளரா சொல்லுங்க, சொல்லக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க தனியா போய் ஒரு 543 வேட்பாளர்கள் கிடைத்து நீங்க தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் ஒரு புரட்சி நடந்து விட்டது. நம்ம பலரும் ஆர்வம் சொன்னது, பல தொகுதிகளில் வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க.
இப்ப நீங்க அதே மாதிரி தான் ஜம்மு காஷ்மீர்ல வேட்பாளர் கிடைப்பாங்களா, உத்தரப்பிரதேசத்துல கிடைப்பாங்களா, மத்திய பிரதேசத்துல கிடைப்பாங்களா, ராஜஸ்தான்ல கிடைப்பாங்களா என்பது ஒரு நிலை. பட் இங்க அவர் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க வரோம், நான் தென்னிந்தியாவுக்கான ரெப்ரசன்டேட்டிவா உங்களுக்கு இருப்போம், பிரதமர் வேட்பாளரா விஜய சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகரலாம். அது ஒரு கோணம். அப்படி நகரும் பொழுது நார்த் இந்தியாவில் அவங்க போற ரீல்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாங்க, ட்ரீட்மெண்ட்ல பேஷண்ட் இறந்துட்டா ₹1 கூட கொடுக்க வேண்டாம், மொத்த செலவையும் கவர்மெண்ட் ஏத்துக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே அவர்களுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு கை கொடுக்குது. ஒன்று. ஒருவேளை அப்படி இல்லைன்னா பாஜகவோடும் இல்லாம காங்கிரஸோடையும் இல்லாம ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில 2014 அவங்க எதிர்கொண்ட மாதிரி அதே நேரத்துல பிஜேபியும் திட்டாம ஒரு சாதாரண பாலிடிக்ஸ் பண்ணிட்டு மாநில வளர்ச்சி தாங்க முக்கியம், தென்னிந்தியாவினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது பிஜேபி சாதகமாயிருங்க, காங்கிரஸ் தான் அது காவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே நின்று ஒரு 30-40 சீட் எடுத்துட்டாங்க. எப்படியும் ஏற்கனவே பிஜேபி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. அடுத்து வரக்கூடிய அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தால் விஜய் அந்த எதிர்காலத்தை நிர்மாணிக்கிற இடத்துக்கு நகரலாம் அப்படின்னு தாவேகா காய் நிறுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் முதல்ல முரணா இருந்துச்சு. ஆனா அவர்கள் அந்த முரண்களுக்கு மத்தியில ஒரு டேட்டாவோட மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க இவ்வளவு ஆண்டுகள் பாரம்பரியமான கட்சிகளுக்கே அவங்க பெரிய குடைச்சலை கொடுத்துருக்காங்கன்னு தான். பரந்தூர் விமான நிலையம் சட்டமன்றத்துல பேசும்போது இந்த விமான நிலையம் இன்னும் ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, இன்னும் சொல்ல போனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்ன வாக்குறுதிகள்ல 100% முழுமையாக நிறைவேற்றிருக்கிற ஒரே ஒரு வாக்குறுதி பரந்தூர் விஷயம் மட்டும்தான். அப்படி அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது G2 மாப்பிள்ளை அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றது, திமுகவுல தங்கம் தினசு லாட்டி மருமகன் அப்படின்னு சொல்றது, இந்த தனிநபர் விமர்சனங்கள், தனிநபர் தாக்குதல்கள் இதுதான் கொஞ்சம் அதிகமா தெரியுதா? ஆமா சார், கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே தனிநபருக்கான ஒரு வக்கிரமாக மாறிவிட்டது சார். குடும்பங்களுக்குள்ள ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே ரீல்ஸ் போட்டு ஒருவர் எதிர்க்கிறதுக்கு நீங்க முன்னாடி எல்லாம் சினிமா டைலாக பயன்படுத்துவாங்க, நீங்க சட்டமன்ற டைலாக்கள் அப்படி பரிமாறப்படுது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான முன்னுதாரணம். நீங்க லைவ் ஓடிட்டு இருக்கு, இப்படிதான் சட்டமன்றம் நடக்கிறது, அதுதான் சட்டமன்றம் அப்படின்ற புரிதலுக்குள்ள அவங்க செல்கிறார்கள். ஆமா 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 சார். அதாவது அவர்கள் மீது இருந்த உயர்ந்த மதிப்பீடுகள் உடைக்கப்படுதுங்க. நீங்க உங்க தொகுதி எம்எல்ஏ மேல ஒரு உயர்ந்த மதிப்பீடு இருக்கும், ஒரு ரொம்ப சீனியருங்க, முன்னாள் அமைச்சருங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு இருக்கும். இந்த மதிப்பீடுகள்லாம் பிம்பங்கள் மாதிரி நொறுக்கப்படுதுங்க சட்டமன்றத்துல. அது ஒரு ஆபத்தானது. அது யாருக்காக இருந்தாலும் ஆபத்தானது. எல்லா பிம்பங்களும் தரைமட்டமாக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்பதான் மக்களுக்கு ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பு, ஜனநாயகத்தினுடைய மரியாதை, என்னங்க இவரை போட்டு அவரை போட்டு மூக்கொடைக்கிறாரு, அவரை போட்டு இவரு மூக்கொடைக்கிறாரு. இந்த பட்டிமன்றத்துல நகைச்சுவை பேச்சாளர்கள் பேசுவாங்க சார். ராத்திரி 9 மணிக்கு மேல ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 பேர் பேசுவாங்க, அந்த பக்கம் 3 பேர் பேசுவாங்க. ஆண்கள்னு சொல்லும் போது ஆண்கள் எல்லாம் கைதட்டுவாங்க, ஆண்கள் டீம்ல பேசுறது. பெண்கள்னு சொல்லும் போது பெண்கள் டீம் எல்லாம் கைதட்டுவாங்க, ரொம்ப லோக்கலா இறங்கி அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு சட்டமன்றம். அது ரொம்ப ஆபத்தானது. இன்னொன்னு, நீங்க கேட்ட மாதிரி பரந்தூர் விவகாரம், நீங்க தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றப்பட்டதுல 100%, நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு புள்ளி. 100% நிறைவேற்றப்பட்டது பரந்தூர் தான். பட் அதுக்கே இந்த 120 நாள் தாமதம் ஆகியிருக்க கூடாது. நீங்க அப்படி அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடுனா, முதல் கையெழுத்து 3 கையெழுத்து போடுகிற பொழுது அதுல ஒன்றாக பரந்தூர் கையெழுத்து போட்டுக்கலாம். இனிமேல் தான் இதுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்குன்னு நான் பாக்குறேன். விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டது, 90% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த இழப்பீட்டை எப்படி திரும்ப பெற போறீங்க? அரசு கொடுத்த பணம் யார் கணக்கு எப்படி திரும்பியோ அரசின் கருவூலத்துக்கு கொண்டு வர செல்வது ஒன்று. ரெண்டாவது, இந்த விவசாய நிலத்தை ஏர்போர்ட்டா மாற்றுறதுக்கான ப்ராசஸ் நடந்து இழப்பீடு வாங்கும் போதே 2 போகமும் 3 போகமும் அங்க சாகுபடி நடந்திருக்கு. குறைந்தபட்சம் என் யூகம் சரியாக இருந்தா 1 போகமாவது சாகுபடி நடந்திருக்கு. மறுபடியும் அந்த சாகுபடி கேட்ட நிலமா மாத்தணும். அப்படின்னா அதுக்கு நீங்க அரசு மானியம் தரணும். அப்படி நிறைய டிஃபிகல்ட் இருக்கு. டிஎம்கே சொல்ற மாதிரி ஒரு தொழில்துறை சார்ந்த விஷயத்துல பார்த்தா அது பின்னடைவு. பட் அது விவசாயமா தொழிற்கூடமா அப்படின்னு பார்க்கக்கூடிய முதல்வர், விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்களே, 30,000 தான் பயிர்க்கடன் தள்ளுபடி, 75,000 தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசிறங்கி வந்தத ஒட்டுமொத்த பயிர்க்கடன் தள்ளுபடி, அந்த வாக்குறுதி என்ன? விவசாயிகள் அப்படியும் போராடினார்கள், நிவாரணம் கேட்டு போராடினாங்க. அது போன்ற விஷயங்களையும் இந்த நடவடிக்கை எடுக்கணும். பட் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய வகையில தாவேகாவுக்கு இது ஒரு உண்மையிலேயே அந்த பகுதி மக்களின் போராட்டக்காரர்களுக்கும் கிடைத்த வெற்றி தான். இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன், சுப உதயகுமார் கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு போராட்டக்காரர், அவர் கூட நன்றி சொல்லி பதிவு போட்டிருக்காரு. சோ அது மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில இது ஒரு கவனமும் பெற்றிருக்கு அப்படின்னு தான். இது ஒரு பக்கம் ஒரு கவனம் பெற்றிருக்குதுன்னா, இனி எதிர்காலத்துல இன்னொரு விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கும் போது அங்கே இந்த சிக்கல் இன்னும் பெருசாக விதைக்கல, நீங்க பரந்தூர் மாதிரி இதையும் விடணும் அப்படின்ற கோரிக்கைகளும் எல்லாம் செய்யும். அன்றைக்கு அதற்கு ஆதரவாக திமுக, அதிமுக போய் அங்க போராடக்கூடிய ஒரு கட்சிகள் மாறக்கூடிய ஒரு சூழல் தான் நிக்குமா? ஆமா சார், நிச்சயமா. உங்களுக்கு பரந்தூர்ல 90% நிலம் கையகப்படுத்தப்பட்ட பகுதியில ரத்தாகுது. இது மக்களுக்கு கொள்ளக்கூடிய செய்தின்னு ஒண்ணு இருக்கும்ல சார். நீங்க என்ன அவர்கள் தேர்தல் அறிக்கையா இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு. தாவேகா முதல்ல போன போராட்ட களம் அதுதான். விஜய் அவர்கள் போன போராட்ட களம் கட்சி தொடங்கிய பின்பு. நீங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பு பல இடங்கள் போயிருக்காரு. ஒரு அனிதா மரணத்துல இருந்து
ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஸ்னோனின் வீடு வரைக்கும் போயிருக்காரு. பட் அவர் இல்ல கட்சி இந்த விலகிய பிறகு போன முதல் இந்த கூட்டம் இடத்துல அதுதான். போனப்ப கூட நீங்க 1 மாசம் கெடு விதிச்சாரு முதலமைச்சருக்கு, அன்றைய முதலமைச்சருக்கு. நீங்க வந்து ஆமா பார்க்கலன்னா நானே தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து கொண்டு ஆமா வருவேன்லாம் பேசியிருந்தாரு. ஆமா 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 சார். அப்ப அந்த மாதிரியான சூழல்கள் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இது மக்களுக்கு, போராட்டக்காரர்களுக்கு அது வந்து வழங்கப்பட்ட நேரம்ங்கிறது முக்கியம் சார். ரத்து செய்யப்பட்ட நேரம் என்பது நடைமுறைக்கு வருவதற்கான நேரம் ஆயிடுச்சு. 90% பேருக்கு இழப்பீடு கொடுத்த பின்பு அது ரத்து அப்படிங்கிறது. அதான் நான் சொன்னேன். மீண்டும் அதை பயிர் சாகுபடிக்கு ஏற்ற நிலமாக மாத்தணும். நீங்க இழப்பீடு நான் ஒரு இடத்துல வாங்கிட்டேன் சார். ஒரு கவர்மெண்ட் இருந்து ஒரு இழப்பீடு வாங்கிட்டேன். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கிடைத்து விட்டது. நான் இன்னொரு இடத்துல அதை லேண்ட் பர்ச்சேஸ் கூட பண்ணிருக்கலாமே அந்த பணத்துல. இப்ப என்னால எப்படி பணத்தை திரும்பி செலுத்துற ஆற்றல் இருக்கும்? அப்போ ஒரு கமிட்டி அமைச்சு இப்ப அதனுடைய உண்மையான நிலைமை என்ன இருக்கு, இப்ப விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பரிசீலித்து அதை செய்திருக்கணும். பட் இது தொழில்துறை சார்ந்த ஒரு பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு தான். சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை. நீங்க இப்ப இருக்கிற விமான நிலைய விரிவாக்கத்தை பற்றி மட்டுமே தாவிக மீண்டும் மீண்டும் பேசினால் அது சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி சார். நன்றி.